சூப்பர் क्वेश्चन மார்க் ரூம் சீரிஸ்ல பார்க்க போறோம். டிஃபைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபாலோயிங் டர்ம்ஸ் அப்படிங்கிறது தான். சோ ஃபைலம், கிளாஸ், ஃபேமிலி, ஆர்டர், ஜீனஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கியோட அது இண்டிவிஜுவல் டாக்ஸான்ஸோட பேரு. இது ஒவ்வொன்றையும் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கியை நீங்க ஞாபகம் வைக்கணும். அப்போ இதுதான் அந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி. இதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். உங்க ஸ்கூல் பில்டிங்கை நீங்க கிங்டமா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு ஃப்ளோரை ஃபைலம் ஆர் டிவிஷனா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க பில்டிங் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற கிளாஸ் ரூம்ஸை நீங்க கிளாஸா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்குள்ளார பசங்க ரோவா பெஞ்சில் உட்காந்துருப்பாங்களா, அப்ப கிளாஸுக்கு அடுத்து ஆர்டர்னு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரோல 3-4 பசங்க உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் வேற வேற ஃபேமிலி. ஆர்டருக்கு அடுத்து ஃபேமிலின்னு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்கு அடுத்து ஜீனஸ், ஸ்பீசிஸ். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுட்டா ஒவ்வொன்றையும் ஈஸியா டிஃபைன் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலமை டிஃபைன் பண்ண போறோம். இட் இஸ் a taxonomical rank below kingdom above class. எதுக்கு கீழே எதுக்கு மேலன்னு சொல்லணும். கிங்டமுக்கு கீழே, கிளாஸுக்கு மேல. இதுல என்ன இருக்கும்? இட் ஹாஸ் ஆர்கானிசம் ஷேரிங் காமன் கேரக்டர்ஸ். காமனான கேரக்டர் இருக்கிற ஆர்கானிசம் தான் இதுல இருக்கும். கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா குரூப் ஆஃப் ஆர்டர் வித் சிமிலர் கேரக்டர்ஸ். சோ அப்போ சிமிலர் கேரக்டர் இருக்கக்கூடிய ஆர்டர்லாம் இந்த கிளாஸ்ல இருக்கும். ரைட், இது ஃபைலமுக்கு கீழே, ஆர்டருக்கு மேல. சோ அப்ப எதுக்கு கீழே எதுக்கு மேலன்னு சொல்லணும். அதுக்கு தான் அந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கிக்கான ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். ஃபேமிலிங்கும் போது இட் இஸ் பிலோ ஆர்டர் அபோவ் ஜீனஸ்னு சொன்னா போதும். அண்ட் இதுல என்ன இருக்கும்? ஃபேமிலிக்குள்ளார இட் ஹாஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜெனீரா. க்ளோஸா ரிலேட்டடா இருக்கிற ஜீனஸ் எல்லாம் இதுல வந்துரும். ஜீனஸ் தான் ஜெனீரா சொல்றாங்க. ஆர்டருங்கும் போது குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் வித் காமன் கேரக்டர். அப்போ ஆர்டருக்குள்ளார காமன் கேரக்டர் இருக்கிற ஃபேமிலி வந்துரும். ஜீனஸ்ங்கும் போது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் வித் மோர் சிமிலாரிட்டிஸ் than those within different genera. அதாவது ஒரு ஜீனஸ்குள்ளார இருக்கிற ஸ்பீசிஸ்க்கு இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸ் அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது when you compare a different genus. இன்னொரு ஜீனஸ்குள்ளார இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸ்க்கு இடையில, இன்னொரு ஜீனஸ்குள்ளார இருக்கிற அந்த ஸ்பீசிஸ்க்கு இடையில இருக்கிற சிமிலாரிட்டியை விட ஒரு பர்టిక్యులர் ஜீனஸ்குள்ளார இருக்கிற ஸ்பீசிஸ்க்கு இடையில சிமிலாரிட்டி அதிகமா இருக்கும். சோ அப்ப நிறைய காமன் சிமிலர் கேரக்டர் வச்சிருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் ஒரு ஜீனஸ்குள்ளார வைப்பாங்க. ஸோ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.